எடப்பாடி பழனிசாமியுடன் அதிருப்தியில் உள்ள அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் இன்னும் சற்று நேரத்தில் மனம் திறந்து பேச உள்ளார். அவரது திட்டம் என்ன பேச போகிறார் என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு நிலவுகிறது. இது குறித்து கூடுதல் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஈரோட்டிலிருந்து எமது செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார். குணசேகரன், வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக கடந்த சில மாதங்களாகவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் முன்னாள் அமைச்சரும் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகியுமான கே.ஏ. செங்கோட்டையன் ஒரு கடுமையான அதிருப்தியில் இருந்து வருகிறார். கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி அன்னூரில் நடைபெற்ற விவசாயிகளுடைய பாராட்டு விழாவில் கூட எடப்பாடி பழனிசாமிக்கான பாராட்டு விழாவில் அவர் நேரடியாகவே புறக்கணித்ததிலிருந்து இந்த அதிருப்தி என்பது வெளிச்சத்திற்கு வந்தது. அதிருப்தியில் இருந்தாலும் கூட இதுவரை தலைமையை பற்றியோ எடப்பாடி பழனிசாமியை பற்றியோ நேரடியாக எந்த ஒரு விமர்சனமும் வைக்காமல் தான் கே.ஏ. செங்கோட்டையன் இருந்து வந்தார். இந்த சூழ்நிலையில்தான் இன்று மனம் திறந்து பேசப் போவதாக அவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அறிவித்திருந்தார். இதனால் கடந்த 3 நாட்களாகவே ஒரு பெரும் பரபரப்பும் எதிர்பார்ப்பும் நிலவிக் கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அதிமுக கட்சி அலுவலகத்தில் கே.ஏ. செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து மனம் திறந்து பேச இருக்கின்றார். இதற்காக கட்சி நிர்வாகிகளும் இந்த பகுதியில் வந்து திரண்டிருக்கிறார்கள். குறிப்பாக குள்ளம்பாளையத்தில் இருக்கக்கூடிய கே.ஏ. செங்கோட்டையனுடைய வீட்டிற்கும் 20க்கும் மேற்பட்ட கட்சியினுடைய நிர்வாகிகள் காலை முதலாகவே அங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் வீட்டிலிருந்து சரியாக ஒரு 9 மணி அளவில் வீட்டிலிருந்து வரக்கூடிய கே.ஏ. செங்கோட்டையனை வரவேற்பதற்காகவும் அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் அவரை வரவேற்பதற்காகவும் இங்கு நிர்வாகிகள் வந்து காத்திருக்காங்க. இந்த வரவேற்பை முடித்து கொண்டு அதற்கு பிறகாக சரியாக ஒரு 9-9:15 மணி அளவில் கே.ஏ. செங்கோட்டையன் இங்கு செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றார். இதற்காக ஒரு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அதிருப்தியில் இருக்கக்கூடிய கே.ஏ. செங்கோட்டையன் என்ன மாதிரியான விஷயங்களை பேசப் போகின்றார், கட்சி தலைமைக்கு எதிராக ஏதாவது பேசப் போகிறாரா என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பும் அதிமுகவிலும் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இங்கு வரக்கூடிய கட்சி நிர்வாகிகளும் அவர் பேசுவதை நேரடியாக அவர்கள் பார்ப்பதற்காகவும் கட்சி அலுவலகத்திற்கும் வெளியேவும் இதுபோன்று LED ஸ்கிரீன் அமைக்கப்பட்டு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கட்சியிலிருந்து அதிமுகவிலிருந்து விலகி சென்றிருக்கக்கூடிய டிடிவி தினகரன், OPS மற்றும் சசிகலா ஆகிய 3 பேரையும் மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும், ஒருங்கிணைந்த அதிமுகவாக மாற்றி 2026இல் அதிமுகவை வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைப்பதாக கூறப்படுகின்றது. 5ஆம் தேதி மனம் திறந்து பேசப் போவதாக செங்கோட்டையன் அறிவித்த நாளிலிருந்தே இந்த பரபரப்பு என்பது தொற்றிக்கொண்டது. அதற்கு பிறகாகவும் கூட எடப்பாடி தரப்பிலிருந்தும் சில நிர்வாகிகள் அவரை தொடர்பு கொண்டு சமாதானம் செய்ய முயற்சியிலும் கூட ஈடுபட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆனால் அவற்றையெல்லாம் புறக்கணித்திருந்த கே.ஏ. செங்கோட்டையன் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் 9 மணி அளவில் வீட்டிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய அவர் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து மனம் திறந்து பேச இருக்கின்றார். சில விஷயங்களை முழுமையாக அவர் சொல்ல இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். கடந்த சில தினங்களாகவே தொடர்ச்சியாக நாம் அவரை தொடர்பு கொண்ட போதும் செய்தியாளர்கள் அவரை தொடர்ச்சியாக கேட்டபோதும் கூட அனைத்து விஷயங்களுக்கும் 5ஆம் தேதி விடையளிக்கின்றேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். ஆகையினால் இந்த முறை அவர் அந்த அதிருப்தியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் என்னென்ன விஷயங்களை சொல்கிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களிடமும் பொதுமக்களிடமும் நிலவு கொண்டிருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.